Welcome students. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது example 1.5. இந்த example 1.5 क्वेश्चनல நீங்க புக்க பாத்தீங்க அப்படினா அதுல என்ன கொடுத்திருப்பாங்க அப்படினா consider four equal charges q1 q2 q3 and q4 நாலு charges அந்த நாலுமே எப்படி கொடுத்திருக்காங்கன்னா ஈக்குவலா இருக்குன்னு கொடுத்திருக்காங்க. அந்த charges ஓட வேல்யூ 1 mu coulomb. ஓகேவா? அது வந்து located at four different points on a circle of radius 1 meter. அந்த நாலு சார்ஜும் சர்க்கிள்ல லொகேட் ஆயிருக்கு. சர்க்கிள்ல எல்லாமே ஒரே பிளேஸ்ல லொகேட் ஆகல, 4 டிஃபரண்ட் பாயிண்ட்ஸ்ல லொகேட் ஆயிருக்கு. அந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 1 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. டயக்ராம் வந்து புக்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கால்குலேட் த டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த சார்ஜ். ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா டோட்டல் ஃபோர்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா? டோட்டல் ஃபோர்ஸ் எதுல ஆக்டிங் இருக்கு அப்படின்னா சார்ஜ் Q1ல, மற்ற சார்ஜஸ்னால Q1ல எவ்வளவு ஃபோர்ஸ் வந்து எக்ஸர்ட் ஆகுது அப்படிங்கிறதா கொஸ்டின். அதாவது நமக்கு இங்கே 4 சார்ஜ் இருக்கு, 4 சார்ஜுக்குமே ஈக்குவல் சார்ஜஸ் தான் இருக்கு. சரியா? அப்போ அந்த ஈக்குவல் சார்ஜஸ் எல்லாமே அந்த சர்க்கிளோட டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ்ல அது லொக்கேட் ஆயிருக்கு. அந்த சர்க்கிளோட ரேடியஸ் என்ன 1 மீட்டர். ஸோ நமக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னா என்னோட டோட்டல் ஃபோர்ஸ் சொல்லுங்க. அப்போ டோட்டல் ஃபோர்ஸ்னா இங்கே 4 சார்ஜஸ் இருக்கு இல்லையா? அப்போ எதுக்குரிய டோட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னா அந்த Q1 சார்ஜ் மேல ஆக்ட் ஆகிற டோட்டல் ஃபோர்ஸ் மற்ற சார்ஜஸ்னால. இதுதான் என்னோட கொஸ்டின். ஸோ இப்போ நான் அந்த கொஸ்டின்ல இருக்கிறத நான் இப்போ தனியாக உங்களுக்கு ஸ்பிளிட் அப் பண்ணி எழுதியிருக்கேன். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க கிவன். ஸோ கிவன் நான் இங்கே சர்க்கிள் மட்டும் தான் நான் போடலை, அந்த பாயிண்ட்ஸ் லொக்கேட் பண்ணுறதுக்காக. சரியா? ஸோ கிவன் வந்து 4 சார்ஜஸ், அந்த 4 சார்ஜுமே ஈக்குவல் டு 1 mu coulomb. ஸோ இதை அப்படியே நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சர்க்கிளாக ஃபார்ம் ஆகும். சர்க்கிளாக ஃபார்ம் ஆகும்போது அது என்னவா இருக்கும் அப்படின்னா, ஸோ சர்க்கிளாக ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ அதோட ரேடியஸ் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க 1 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ டு ஃபைண்ட்னா நம்ம அது என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா டோட்டல் ஃபோர்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த சார்ஜ் Q1 டியூ டு ஆல் அதர் சார்ஜஸ். ஸோ மற்ற சார்ஜஸ்னால ஏற்படுற ஃபோர்ஸை தான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இதை நம்ம ஸ்பிளிட் அப் பண்ணி எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ இதுக்கு என்னென்ன ஃபார்முலா நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்னு ஒரு 2 மார்க் படிச்சிருப்பீங்க. அந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுவோம். இது போக பிதாகரஸ் தியரமை ஹிடன்ல யூஸ் பண்ணியிருப்போம். அதாவது வெளிப்படையாக நமக்கு இருக்காது, பட் அதை வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். டோட்டல் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆன் ஒன் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு வெக்டார் சம் ஆஃப் த ஃபோர்ஸ் டியூ டு அதர். ஸோ நீங்கள் எப்படி இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை வந்து நீங்கள் ஏன் வச்சுக்கலாம் அப்படின்னா எந்த ஒரு இன்ஸ்டியூஷனோ ஆர்கனைசேஷனோ போனீங்க அப்படின்னா ஹையர் பொசிஷனில் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே தான் எல்லாமே ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த இன்ஸ்டியூஷனோட சக்ஸஸ்க்கு நம்ம ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்கள மட்டுமே சொல்ல முடியாது, கடைசி நிலையில் இருக்கிற எல்லாருடைய பார்ட்டிசிபென்ட்ஸும் இருக்கும். கரெக்டாக? அவங்களுடைய உழைப்பும் அதில் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும். ஸோ அந்த ஹையர் அத்தாரிட்டி யாரோ அவங்க தான் சூப்பர் பொசிஷன். அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ ஒரு டோட்டல் அந்த ஆர்கனைசேஷனோட மொத்த சக்ஸஸ்க்கும் காரணம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா தட் மீன்ஸ் த டோட்டல்னு வச்சுக்கோங்களேன். அப்போ டோட்டல் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆன் ஒன் சார்ஜ் தட் மீன்ஸ் ஒரு இன்ஸ்டிடியூஷனோட எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு நான் சொன்னேன், மற்ற எல்லாருடைய உழைப்பும். அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு சார்ஜோட எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸோட டோட்டல் எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், மற்ற எல்லா சார்ஜஸ்லேயும் எக்ஸர்ட் ஆகிற ஃபோர்ஸோட வெக்டார் சம். ஸோ அதான் இந்த ஃபார்முலா. F1 வெக்டார் டோட்டல் ஈக்குவல் டு F வெக்டார் 12 plus F வெக்டார் 13 plus F வெக்டார் 14. இங்கே நம்ம ஏன் F1 வெக்டார் போட்டிருக்கோம்னா நமக்கு கொஸ்டின் என்ன Q1 வெக்டார்ல இருக்கிற டோட்டல் ஃபோர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதனால நான் F1 வெக்டார் போட்டிருக்கேன். இந்த இடத்துல Q2 கேட்டிருந்தாங்கன்னா நான் F2 போடணும். ஸோ இந்த 1 வெக்டார் மேலே மற்ற எல்லா சார்ஜஸும் எவ்வளோ ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணுது. இப்போ F12 அப்படின்னா Q1 சார்ஜுக்கு மேலே Q2ஓட ஃபோர்ஸ், Q1 சார்ஜ் மேலே Q3 உண்டாக்குற ஃபோர்ஸ், Q1 சார்ஜ் மேலே Q4னால கிரியேட் ஆகிற ஃபோர்ஸ், Q1 சார்ஜ் மேலே Q3 கிரியேட் ஆகிறதுக்கான ஃபோர்ஸோட ஃபார்முலா. நார்மலாக நம்ம ஃபோர்ஸ்க்கு ஃபார்முலா என்ன எழுதியிருப்போமோ அதை தான் நான் எழுதியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல், அதை நான் எழுதியிருக்கேன். அப்போ எனக்கு ஃபோர்ஸோட ஃபார்முலா வேணும். அப்போ ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன, எனக்கு இங்கே என்னென்ன ஃபோர்ஸ் வேணும், F12 வேணும், F13 வேணும், F14 வேணும். அப்போ F12க்கு ஃபார்முலா என்ன, Kங்கிறது 1/4 எப்சிலான் நாட். நம்ம we have already known. So K Q square by R square to 1.
F13னா kx q ஸ்கொயர் r ஸ்கொயர் 31. F14னா k q ஸ்கொயர் r ஸ்கொயர் 41. ஓகேவா? ஸோ ஆக்சுவலி என்னன்னா இங்கே வந்து கியூவோட வேல்யூஸ் எல்லாம் ஈக்குவல்னு சொன்னதுனால நம்ம இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போடலை. நீங்கள் நியூமினேட்டரில் எந்த நம்பரிங்கும் அதாவது இண்டெக்ஸ் பண்ணலையா கியூ அப்படின்னு ஜென்ரலாக தான் நீங்கள் போட்டிருக்கீங்க. ஏன்னா எல்லா கியூஸோட வேல்யூ நம்ம என்னன்னு சொல்லிட்டோம், ஈக்குவல்னு சொல்லிட்டோம். அதனால் வந்து நம்ம அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலை. ஆனால் கீழே இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அதனால தான் இது தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அப்போ அதோட டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகுங்கிறதுனால நம்ம அதை மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா Q1 சார்ஜுக்கு மேலே இந்த Q2 ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகுது. அப்போ என்னுடைய டைரக்ஷன் எப்படி இருக்கு, Q2 Q1 நோக்கி போகிறதுனால என்னுடைய ஃபோர்ஸ் F12 இப்படி தான் நமக்கு இருக்கும். கரெக்டாக? அதே மாதிரி தான் Q4 ஆக்ட் ஆன் Q1. ஸோ அப்போ அதோட ஃபோர்ஸ் எனக்கு எப்படி இருக்கும்னா F14ன்னு இருக்கும். இதே இது Q3 பார்த்தீங்க அப்படின்னா Q3 ஆக்ட் ஆன் Q1ங்கிறது நமக்கு சர்க்கிளுக்கு என்னவாயிரும், இது டயாமீட்டர் ஆயிரும். ஸோ ஓகே, ஸோ ரேடியஸ் வந்து 1 மீட்டர் நம்ம கொடுத்துருக்காங்க. பட் Q3 வந்து Q1 ஆக்ட் ஆகும்போது அது ட்ராவல் பண்ணுற பாத் வந்து சர்க்கிளோட டயாமீட்டராக இருக்கும். ஸோ அப்போ அதோட டிஸ்டன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ புரியுதா? டிஸ்டன்ஸ் வந்து ஏன் நம்ம இங்கே நம்பரிங் போட்டிருக்கோம், ஏன் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ஒவ்வொன்றுக்கும் இப்போ Q2 Q1ஓட டிஸ்டன்ஸும் Q4 Q1ஓட டிஸ்டன்ஸும் சேமாக இருக்கும். ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால. பட் Q3 வந்து டயாமீட்டர், ஸோ அதுக்கு வேற டிஸ்டன்ஸ் வரும். ஓகே, இப்போ அந்த டிஸ்டன்ஸ் தான் நமக்கு வேணும். அப்போ நம்ம முதல் வந்து டிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் எனக்கு பித்தாகரஸ் தியரம் யூஸ் ஆகும். எப்படின்னா இந்த சர்க்கிளில் நமக்கு தேவை Q2 to Q1 இந்த டிஸ்டன்ஸ் தான் வேணும். பார்த்தாலே தெரியும், இட்ஸ் எ ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா நமக்கு என்ன தியரம் யூஸ் பண்ணணும், பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணணும். நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், தனியாக உங்களுக்கு ஸ்ப்ளிட் அப் பண்ணி காமிச்சிருக்கேன். இது உங்களோட Q1, இது Q2, இதான் நான் அந்த டாட்டர் லைன். இது என்னோட ரேடியஸ் 1 மீட்டர். எனக்கு என்ன வேணும், R21. பித்தாகரஸ் தியரம் படி ஹைபாட்னஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் அதர் டூ சைட்ஸ். ஸோ R21 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர். ஸோ 1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் என்ன வரும், 2. அப்போ R21 ஸ்கொயரோட வேல்யூ 2னா R21 வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. ஸோ R21ஓட வேல்யூ என்னன்னு சொல்லியிருந்தோம் நம்ம, √2. ஏன்னா ஸ்கொயரோட வேல்யூ தான் 2. இப்போ ஸ்கொயர் எடுத்துட்டோம் அப்படின்னா √2. R21 என்ன டிஸ்டன்ஸோ அதே தான் R41. ரெண்டு டிஸ்டன்ஸுமே சேம்ங்கிறதுனால ரெண்டுமே √2 மீட்டர். R31 ஆல்ரெடி சொன்னது போல Q3 வந்து Q1 ஆக்ட் ஆகுது. ஸோ Q3 Q1 ரீச் பண்ணணும் அப்படின்னா எது மூலமாக ரீச் பண்ணணும், அந்த டயாமீட்டர் மூலமாக ரீச் பண்ணணும். ஸோ அதோட வேல்யூ வந்து 2 மீட்டர். ஸோ இப்போ எனக்கு வந்து K வேல்யூ தெரியும். Qவோட சார்ஜ் வந்து நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க கிவனில். R வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இண்டிவிஜுவலாக F12 F13 F14 கண்டுபிடிச்சு அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி போட போகிறோம். நம்ம அதை பார்க்கலாம். இப்போ நமக்கு கிவனில் கொடுத்துட்டாங்க சார்ஜ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 மியூ கூலும் கொடுத்துருக்காங்க. நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன் மியூ கூலும்பை எப்படி கூலுமாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ மியூ கூலும்பை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன நோட்டேஷன் யூஸ் பண்ணுவோம், 10⁻⁻⁶. ஸோ அப்போ இங்கே 4 ஈக்குவல் சார்ஜஸ்ன்னு சொல்லியாச்சு. அப்போ 4க்குமே என்ன வேல்யூ தான், 1 × 10⁻⁻⁶ கூலும். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி F12 F13 F14 இது எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல என்னுடைய F12க்கு நம்ம ஃபோர்ஸுக்கு ஃபார்முலா என்ன, KQ² R21. Kவோட வேல்யூ 9 × 10⁻⁹ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் இன்வர்ஸ் 2. Qக்கு என்ன பார்த்தோம், 10⁻⁻⁶ கூலும். 1 × 10⁻⁻⁶ 1ங்கிறது நமக்கு இங்கே அன்னெசரி. ஏன்னா நான் போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் ஒன்று தான். அதனால இங்கே Q வந்து ஸ்கொயருங்கிறதுனால 2 டைம்ஸ் எழுதியாச்சு. டிவைடட் பை R வந்து நமக்கு இங்கே என்ன பார்த்தோம், F12க்கு √2 மீட்டர் பார்த்தோம். ஸோ √2 ஸோ கீழே வந்து ஸ்கொயர்டு வரும். நான் இங்கே ஸ்கொயரை மிஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, √2 ஹோல் ஸ்கொயர்டு, இங்கே மீட்டர் ஸ்கொயர். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் யூனிட்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நியூட்டன் மட்டும் கிடைக்கும். அப்போ 9 × 10⁻⁹ × 10⁻−12 ரெண்டு ஆட் பண்ணிடலாம். ஸோ நியூட்டன் டிவைடட் பை இதை ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு இங்கே என்ன கிடச்சிரும்னா 2ன்னு கிடச்சிரும். அப்போ 2 கிடச்சிருச்சா. ஸோ நமக்கு என்ன வந்துடும், ஹோல் நம்பர் 9/2ன்னு இருக்கும். கரெக்டாக? அப்போ 9/2 இன்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது, பவரை சிம்பிளிஃபை பண்ணும்போது 10⁻−3 நியூட்டன்னு கிடைக்கும். இது சிங்கிள் டிஜிட் தானே. ஸோ 9/2 டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடச்சிரும், 4.5 × 10⁻−3 நியூட்டன். இதான் என்னுடைய F12. ஓகேவா. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது F13. F13க்கு வந்து என்ன அப்படின்னா இதே மாதிரி தான். ஸோ இங்கே நியூமரேட்டர் எதுவும் சேஞ்ச் ஆக போகிறது இல்லை. கரெக்டாக? ஸோ அப்போ நியூமரேட்டர் இங்கே என்ன போட்டிருக்கோமோ அதே தான். அதனால தான் சேம் இன் ப்ரீவியஸ்னு போட்டிருக்கேன். டினாமினேட்டர் மட்டும் இங்கே R வந்து √2 ஸ்கொயரு, பட் இங்கே வந்து 2 ஸ்கொயர். அப்போ எது மாறும் அப்படின்னா இங்கே இருக்கிற சயின்டிஃபிக் நோட்டேஷன் எதுவுமே மாறாது, டினாமினேட்டர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும்.
டினாமினேட்டரில் இங்கே 2 இருக்கிற இடத்துல நமக்கு 4 வரும், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அப்போ 9/4 டிவைட் பண்ணும்போது 2 4s are 8. ஸோ 2 4s are 8, ரிமைண்டர் 1. ஸோ 0 சேர்த்துக்குவோம். 2 4s are 8, ரிமைண்டர் 2, 5 4s are 20. ஸோ 2.25 into 10⁻³ நியூட்டன். ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், டிஸ்டன்ஸ் வந்து 2-1க்கும் 4-1க்கும் ஈக்குவலாக இருக்கிறதுனால இதே தான் நமக்கு வந்து F14ம் அதே தான் வரப்போகுது. இதில் நான் வந்து 2 மிஸ்டேக் விட்டுருக்கேன். ஒன்று வெக்டார் சிம்பிள் போடலை, இன்னொன்று வந்து இங்கே கீழே ஸ்கொயர் போடலை. நான் அதை மென்ஷன் பண்ணிவிட்டேன், நீங்கள் வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையுமே வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த F12க்கும் F14ம் இன்னும் நமக்கு கம்ப்ளீட் ஆகலை. ஏன் இது ரெண்டும் கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த டயக்ராம் எடுத்து பாருங்கள். அந்த டயக்ராமில் F12 அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஒரு ஹைபாட்னஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா, ஹைபாட்னஸ் கண்டுபிடிக்க ஒரு கிராஸ் லைன் நமக்கு வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்போ நமக்கு இங்கே என்ன ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ அப்படி தானே. ஸோ அந்த சர்க்கிள் மேலே இப்போ நீங்கள் Q3 எடுத்துக்கோங்க. Q3 வந்து ஆக்சியல் லைன்லேயே இருக்கும். ஓகே, Q3 இப்போ நமக்கு வந்து நம்மளுடைய டயக்ராம் வந்து இப்படி தான் இருந்தது. இதில் வந்து இது Q3ன்னு எடுத்துக்கிட்டோம், இது நம்மளுடைய Q1 அப்படின்னா இந்த Q3 வந்து இந்த ஆக்சியல் லைன்லேயே ட்ராவல் ஆகுது. அதனால எந்த ஆங்கிளும் அது ஃபார்ம் பண்ணலை. ஆனால் இந்த Q2ஆக இருக்கட்டும் இல்லை Q4ஆக இருக்கட்டும், இங்கேருந்து இப்படி தான் நமக்கு Q1 மேலே ஆக்ட் ஆகுது. அப்போ இங்கே என்ன ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா எனக்கு ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு. ரைட். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன ஃபார்ம் ஆயிடுச்சு, ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு. இதைத்தான் நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு அன் ஆக்சியல் லைன், ஈக்குவட்டோரியல் லைன், இந்த மாதிரிலாம் நம்ம படிச்சிருப்போம். அதை தான் இப்போ நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அப்போ நமக்கு இங்கே ஆங்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்ம அப்போ அந்த தீட்டாவை நம்ம இங்கே கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஏன்னா அந்த லைன் வந்து எத்தனை டிகிரியை மேக் பண்ணுது அப்படிங்கிறது. ஸோ அப்போ இங்கே வந்து ஆஸ் யூஷுவல் எப்போவுமே வந்து 2 காம்பனன்ட்ஸாக அது ஸ்ப்ளிட் அப் ஆகும். என்னென்ன காம்பனன்ட் பார்த்தீங்கன்னா சைன் காம்பனன்ட் அண்ட் காஸ் காம்பனன்ட், 2 காம்பனண்ட்டாகவுமே அது ஸ்ப்ளிட் அப் ஆகும். அப்படி தான் நம்ம இங்கேயும் பிரித்து எழுதியிருக்கோம். ஸோ F12ஐயும் 2 காம்பனன்ட்ஸாக ஸ்ப்ளிட் அப் பண்ணியிருக்கோம். F14ஐயுமே 2 காம்பனன்ட்ஸாக ஸ்ப்ளிட் அப் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏன் இந்த இடத்துல மைனஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா F12. இப்போ F12 எங்கே வந்தது, Q2லேருந்து Q1க்கு. ஓகே, ரைட். ஸோ இப்போ இந்த இடத்துல வரும்போது காஸ் தீட்டா அப்படிங்கிறதுல காஸ் தீட்டா இது வந்து ஆக்ட் ஆனது இந்த சைடில். ஸோ இந்த சைடில் வரும்போது இது என்னோட சைனு, இது என்னோட காஸ். ஸோ நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி F12 வெக்டார் ஈக்குவல் டு F12 காஸ் தீட்டா ஐ கேப் மைனஸ் F12 சைன் தீட்டா ஜே கேப் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபார்முலா எழுதியிருக்கோம். இப்போ இந்த F12 காஸ் தீட்டா ஐ கேப்புக்கு பதிலாக நம்ம எப்படி இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே F12 நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். F12ஓட வேல்யூ என்னது 4.5 into 10⁻³ அதை நம்ம எழுதியாச்சு. ஓகே, ஸோ நமக்கு வந்து இப்படி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டால் இட்ஸ் 90 டிகிரி. ஸோ 90 டிகிரியில் இது பாதிங்கிறதுனால 45 டிகிரி நம்ம எடுத்திருக்கோம். ஸோ தீட்டாவுக்கு பதிலாக 45 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ணும்போது sin 45 டிகிரியோட வேல்யூ 1/2, cos 45 டிகிரியோட வேல்யூ 1/2, அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ cos 45 டிகிரியோட வேல்யூ 1/√2 y கேப் மைனஸ் அதே தான் 4.5 into 10⁻³ 1/√2 j கேப். இதே மாதிரி தான் F14 வெக்டாருக்கும் போடணும். அப்போ இங்கே மட்டும் ஏன் ப்ளஸ் வந்துச்சு அப்படின்னா ஆக்சுவலி ஃபார்முலா இதுதான். பட் F14ங்கிறது நமக்கு இந்த இடத்துல நமக்கு ஃபோர்ஸ் எக்ஸட் ஆகுது. இந்த 4th குவாட்ரண்ட்டில் வந்து நமக்கு ஒய் வந்து எப்படி இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். கரெக்டாக. ஸோ ஒய்ங்கிறது தட் மீன்ஸ் இதுதான் சைன், பெர்பெண்டிகுலராக இருக்கிறது தான் சைன் ஆக்சஸ், ஹரிசாண்டலாக இருக்கிறது காஸ் அப்படி காஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ அப்படி இருக்கிறதுனால சைன் வந்து இங்கே 4th குவாட்ரண்ட்டில் நமக்கு நெகட்டிவாக இருக்கிறதுனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அதே மாதிரி தீட்டாவுக்கு வந்து 45 டிகிரி இந்த சேம் வேல்யூ நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர்ஸ் கிடைச்சிரும். ஓகேவா. ஸோ எப்படி, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி F13ல வந்து ஆங்கிள் ஃபார்ம் ஆகலை, அதனால வந்து F13 வெக்டார் மட்டும் தான் இருக்கும். இங்கே சைன் காம்பனன்ட் காஸ் காம்பனன்ட் கிடையாது. F13க்கு நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணதான் 2.25 into 10⁻³ நியூட்டன். இதான் வந்து நம்முடைய F13 வேல்யூ. இப்போ நம்ம டோட்டல் ஃபோர்ஸ், அதாவது சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் படி டோட்டல் ஃபோர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அப்போ F12 வெக்டாரை நான் எப்படி ஸ்ப்ளிட் அப் பண்ணியிருக்கேன்,
காஸ் தீட்டா சைன் தீட்டா வச்சு ஸ்ப்ளிட் அப் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி F13க்கு வந்து ஆங்கிள் மேக் பண்ணாதனால அது மட்டும் தான் வரும். F14ஐயும் அதே மாதிரி போட்டாச்சு. நம்ம வேல்யூஸை இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ இதில் என்ன பிரிச்சிருக்கேன்னா காஸ் தீட்டாவெல்லாம் தனியாக பிரிச்சாச்சு. அப்போ எதெல்லாம் காஸ் தீட்டா வரும்னா F12 காஸ் தீட்டா ப்ளஸ் F13ங்கிறது எதுலேயுமே ஐ கேப் அப்படிங்கிறதுனால நம்ம அதை தனியாக பிரிச்சிருக்கோம். அதே மாதிரி F14 காஸ் தீட்டா ஐ கேப் தனியாக பிரிச்சிட்டோம். ப்ளஸ் ஜே கேப்பை ஃபுல்லாக நம்ம தனியாக பிரிச்சிருக்கோம். ஸோ ஜே கேப்பில் எதெல்லாம் தனியாக வருதுன்னா மைனஸ் F12 சைன் தீட்டா ப்ளஸ் F14 சைன் தீட்டா. நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் R12 ஈக்குவல் டு R14 இது ரெண்டும் சேமாக இருந்ததுனால ஃபோர்ஸ் F12 ஈக்குவல் டு F14 இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ கேன்சல் ஆகும்போது நமக்கு எது மட்டும்தான் இருக்கும் F12 காஸ் தீட்டா ப்ளஸ் F12 காஸ் தீட்டா. இந்த F12 காஸ் தீட்டான்னு ஏன் போட்டோம் அப்படின்னா இந்த F14 நான் என்னென்னு எழுதிக்கலாம் F12ன்னு எழுதிக்கலாம். ஸோ அதனால் இதை நான் எப்படி ரீரைட் பண்ணியிருக்கேன்னா F12 காஸ் தீட்டான்னு எழுதிட்டேன் ப்ளஸ் F13. ஓகே, இப்போ இது ரெண்டு F12 காஸ் தீட்டா இருக்கலாம் 2 இன்ட்டு F12 காஸ் தீட்டா ப்ளஸ் F13. இப்போ இது எல்லாத்துக்கும் நான் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ 2 இன்ட்டு F12ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ இதில் பாருங்கள் F12 வந்து என்ன இருக்குது 4.5 ஓகேவா 4.5 இன்ட்டு 10 பவர் ஆஃப் -3. ஸோ 2 இன்ட்டு F12ஓட வேல்யூ வந்து 4.5 இன்ட்டு 10 பவர் ஆஃப் -3 காஸ் தீட்டாவோட வேல்யூ என்னன்னு சொன்னோம் 45 டிகிரி ப்ளஸ் F13ஓட வேல்யூ 2.25 இன்ட்டு 10 பவர் -3. இப்போ இது ரெண்டையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். காஸ் 45 டிகிரியோட வேல்யூ வந்து 1/√2. ஸோ /√2 போட்டாச்சு. ஸோ 2க்கு ஒரு √2 கேன்சல் ஆயிரும். அப்போ 4.5 இன்ட்டு √2 ப்ளஸ் 2.25 இன்ட்டு 10 பவர் -3. √2ஓட வேல்யூ என்னது 1.414 எழுதியிருக்கோம். ஸோ √2ஓட வேல்யூ 1.414. ஸோ 1.414 இன்ட்டு 45 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு 6.3630. ஸோ 6.36ன்னு எழுதியிருக்கேன் 2.25 இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 8.61 இன்ட்டு 10 பவர் -3 நியூட்டன். therefore it is positive. நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா பாசிட்டிவாக கிடச்சிருக்கு. அப்போ நமக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எந்த வழியாக இருக்கும்னா எக்ஸ் ஆக்சிஸ் வழியா அப்படின்னு நமக்கு ஃபைனல் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்னால தானே பாசிட்டிவ், எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறது தான் பாசிட்டிவ். ஸோ அதனால் வந்து பாசிட்டிவில் இருக்கும், பாசிட்டிவில் இருக்கிறதுனால எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குங்கிறது ஆன்சர். தேங்க்யூ.